கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் பாதத்தில் ஆசிரியர்கள் அன்பர்கள் செபக்குழு ஆண்டிறுதி செப மாதம். இன்று 6ஆம் நாள். கர்த்தருக்கு நன்றி செலுத்தி செபிக்கின்ற நாள். அதற்கு ஆதாரமாக ரூத் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ரூத்துன்ற சகோதரியை குறித்து நம்ம அந்த ரூத் புஸ்தகத்தில் பார்க்குறோம். அவங்களுடைய மாமியார் தான் நகோமி. அவங்க என்ன சொன்னாங்க, கணவரையும் பிள்ளைகளையும் இழந்ததால் நான் ஒரு கசப்பானவள் அப்படின்னு சொன்னாங்க. அந்த கசப்பானவளுக்கும் அந்த ரூத்தின் நிமித்தம் அவங்களுடைய வாழ்க்கையில் மதுரமான சூழ்நிலையை கர்த்தர் கொடுத்தாரு. அப்போ தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரன்னு சொல்லி கசப்பானவங்களே கர்த்தருக்கு அந்த வாழ்க்கை மதுரமானதுக்கு அப்புறம் நன்றி சொல்ல கர்த்தர் கிருபை செய்தார். இந்த மாதத்திலும் கூட நன்றி செலுத்துகிற மாதத்தில் நம்ம வந்திருக்கிறோம். நமக்கும் தாயின் கருவிலிருந்து இந்நாள் மட்டும் நம்ம வாலிப பருவத்தில் இருக்கலாம், குடும்ப பெண்களாகிய நம்ம குடும்ப காரியங்களை ஈடுபடுற சூழ்நிலை இருக்கலாம், வயதான முதியோர்கள் எல்லாவற்றையும் முடித்துவிட்டு ஓய்வெடுத்து கொண்டிருக்கிற சூழ்நிலையாக இருக்கலாம். எல்லாருமே வாழ்க்கையில் கசப்பு இனிப்பு என்று எல்லாவற்றையும் கடந்து தான் நம்ம வந்து நிற்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையை நிற்பதற்கு தேவன் நமக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுக்கு நம்ம என்ன பண்ணணுமா, நகோமியை போல தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று ஒவ்வொரு நொடி பொழுதும் ஒவ்வொரு காரியத்துக்காக நம்ம நன்றி சொல்லணுமா. இப்பொழுதும் கூட நாம் செபித்து கர்த்தருக்கு நன்றி சொல்வோமா. அப்பா, இந்த நாளிலும் கூட நாங்கள் குடும்பமாக உங்கள் சமூகத்தில் நிற்கிறதே உங்கள் கிருபை. அதற்காக நன்றி நன்றி நன்றி. ரூத்துக்கு நகோமிக்கு அந்த வீட்டின் ஆண் துணையே இல்லாமல், தலைவரே இல்லாமல் எல்லாவற்றையும் இழந்தாலும் அந்த ரூத்துக்கு போவாஸ் கண்களில் தயவை கொடுத்தீங்க. நகோமிக்கு அந்த கசப்பான சூழ்நிலையெல்லாம் மாற்றி போட்டு தன்னுடைய மருமகளுடைய எதிர்கால வாழ்க்கையை நீங்கள் ஆசீர்வதித்து கொடுத்த தயவுக்காக நன்றி என்று அந்த கசப்பான அந்த வாழ்க்கை சூழ்நிலையை மதுரமாக நீங்கள் மாற்றினீங்கன்னு சொல்லி உம்முடைய தயவுக்காக அவங்க நன்றி சொன்னாங்களே. அதே போல் எங்களுடைய இக்கட்டான சூழ்நிலை, எப்படிப்பட்ட சூழ்நிலைனாலும் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லணும். இந்த 25ஆவது ஆண்டை நாங்கள் முடிக்க போகிறோம். இந்த இறுதி ஆண்டில் முதல் துவக்கத்திலிருந்து இந்த இறுதி மாதம் வரைக்கும் நீங்கள் எங்களுக்கு செய்த ஏராளமான நன்மைகளுக்காக இக்கட்டான சுகவீனம், பலவீனம், அநேகர் மத்தியில் தலகுனிவு, இழிவு, ஊழியத்தின் பாதையில் எதிர்ப்புகள், அநேக சத்ருவின் போராட்டங்கள் இருந்தாலும் எல்லாவற்றிலும் உம்முடைய தயவின் கரம் எங்களோடு இருந்து வழி நடத்தின கிருபைக்காக கோடா கோடி ஸ்தோத்திரம், கோடா கோடி ஸ்தோத்திரம், கோடா கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.